இன்றைய வெளிச்சத்தின் அன்பு வாழ்த்துக்கள். குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று இயேசு ஒரு முறை சொன்னார். ஒரு ஊரில் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு 2 பேருமாக குதிரையில் பயணப்பட்டார்கள். அதை பார்த்தவங்க, ஏன்பா இந்த குதிரை என்னத்துக்கு ஆகும், 2 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மனைவி மட்டும் ஏற்றிக்கொண்டு போனாங்க. அப்போ அந்த அம்மா பார்த்து சொன்னாங்க, ஏம்மா நீ குதிரையில் ஏறிட்டு அவனை நடக்க விடுறேன்னாங்க. அடுத்து இவன் குதிரையில் ஏறிட்டு போனான். அப்போ இவன் சொல்கிறேன், ஏப்பா பொம்பளை பிள்ளையை நடக்க விட்டுட்டு நீ குதிரையில் போகிறேன்னாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெறும் குதிரையை நடக்க விட்டு இவங்களும் சேர்ந்து நடந்து போனாங்க. ஏப்பா உங்களுக்கு லூஸா, நீங்கள் குதிரை இருக்குது, குதிரை மேலே ஏறி போக வேண்டியதானே அப்படின்னாங்க. பாருங்கள், என்ன செய்தாலும் குறை சொல்லுகிறதற்கு ஒரு கூட்டம் நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்கும். அதனால் உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற போது மற்றவருடைய குறைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் நடப்போம், நேர்மையாய் நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.